இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி தான் சமைக்க போகிறோம். இன்றைக்கி பிரியாணி தான் பண்ணுறோம். இதில் ஆனியன் போட்டிருக்கேன். நல்லா ப்ரௌனிஷாக ஆனால் தான் பிரியாணிக்கு நல்ல கலர் வரும். 2 பெரிய ஸ்பூனில் இஞ்சி பண்ணி போடணும். 3/4 கிலோவுக்கு இந்த அளவு தான் போடணும். நல்லா அதை கிளறி விடணும். கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ 4 வெங்காயம் போட்டிருக்கோம். 4 தக்காளி போடணும். கொத்தமல்லி புதினா ஒவ்வொரு பிடி அளவு போடணும். நல்லா மிக்சிங் பண்ணி விடணும். எல்லாமே மட்டனையும் போட்டுக்கணும். அதோடு சேர்ந்து அதுவும் நல்லா உப்பு போடணும். தேவைக்கு நல்லா உப்பு போடணும். 1 கிராம் தயிர் போடணும். மல்லித்தூள் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கறி அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் வேகணும். 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிடணும் வேகிறதுக்காக. மட்டன் 5 விசில் விடணும். ஜீரக சம்பா அரிசி தான் ஊற போட்டிருக்கோம். 1/2 மணி நேரம் ஊறணும். கறி நல்லா வெந்துருச்சு. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் இப்போ அரிசி போடணும். தேவையான அளவுக்கு பத்தலைன்னா பார்த்துட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். இந்த அரிசி போடணும். ஒரு 1/2 லெமன் போட்டுக்கணும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா பேலன்ஸ் போட்டுக்கணும். அரிசி போட்டு நல்லா கொதிச்சிருக்குது. வாழை இலை போடணும். அப்போ தான் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். வாழை இலை போட்டு நல்லா தம்மை போட்டுக்கணும். நல்ல ஃப்ளேவர். சாப்பாடு எடுத்துட்டு இப்போ தம்மு கிட்டதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இலையெல்லாம் எடுத்துட்டு சாப்பாடை மிக்ஸ் பண்ணி விட்டு மீட் பண்ணி லவ் பண்ணிட்டான். கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி பத்திரிக்கைலாம் வச்சு எல்லாருக்கும் சொல்லியாச்சு. பைசா இல்ல.